வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இளைஞர்களினுடைய சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய அல்லது அவருடைய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை பற்றி இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக கடந்த சில தினங்களாக நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்களிடம் நான் தொடர்ந்து முன்வைத்தேன். அது என்னவென்று சொன்னால், சிந்தனை உருவாக்கத்தில் வெளியே இருந்து வரக்கூடிய பொத்தாம்பொதுவான கருத்துக்கள். இந்த பொத்தாம்பொதுவான கருத்துக்கள் எப்படி நம்மை ஆட்சி செய்கின்றன, நம்முடைய உலகப் பார்வையை தீர்மானிக்கின்றன என்பதுதான் இங்கு நாம் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக ஒரு ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது. இந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு என்ன காரணம் என்கிற போது, சில குறிப்பிட்ட சாதியினர் நம்முடைய வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டார்கள், சில குறிப்பிட்ட மதத்தினர் நம்முடைய வாய்ப்புகளை பறித்து கொண்டார்கள் என்று ஒருவர் பிரச்சாரம் செய்தால் அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது தான் இந்த பொத்தாம்பொதுவான எண்ணம் என்பது. வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு பொதுவான பிரச்சனை. எல்லா சமூக மக்களையும் அது பாதிக்கிறது. எல்லா சமூகங்களிலும் மக்கள் அத்தகைய ஒரு வேலை இல்லாமல் அவர்கள் ஒரு பெரிய துயரத்தை அடைகிறார்கள் என்பது நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுவதற்கு பதிலாக இவர்கள் உன்னுடைய எதிரிகள், இவர்கள் உன்னுடைய வாய்ப்புகளை பறித்துக் கொள்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட சாதியினர் உன்னுடைய வாய்ப்பை பறித்துக் கொள்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் உன்னுடைய வாய்ப்பை பறித்துக் கொள்வார்கள் என்று சொல்வதன் மூலமாக நீங்கள் பிரச்சனையிலிருந்து திசை திருப்பப்படுவது மட்டுமல்ல, அந்த பிரச்சனை எளிமைப்படுத்தப்பட்டு வருகிறது. சில சமயத்தில் பிற மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் உங்கள் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி பறித்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அந்த சமயத்தில் நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். நாமும் பிற மாநிலங்களுக்கு செல்கிறோம், நாமும் பிற நாடுகளுக்கு செல்கிறோம். நாம் எங்கு பிறருக்கு எதிராக ஒரு எதிர் மனநிலையை நாம் உருவாக்குகிற போது, அதே மனநிலையை மற்றவர்கள் நமக்கு எதிராக உருவாக்கினால் என்னவாகும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் யோசித்து பாருங்கள். இங்கு கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அது எந்த சமூகத்தின் மீதான வெறுப்பாகவும் மாறக்கூடாது. ஆனால் சமூகத்தில் தொடர்ந்து இந்த வெறுப்பு விதைக்கப்படுகிறது. யாராவது ஒருவரை எதிரியாக காட்டுவது, சிலரை வடக்கே இருந்து வந்தவர்கள் என்று எதிரியாக காட்டுவது. நாம் இங்கிருந்து இப்படித்தான் நம்மையும் ஒரு மும்பையில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தெற்கிலிருந்து வந்தவர்கள், மதராசிகள் என்று சொல்லி நம்மை தாக்கிய வரலாறுகள் எல்லாம் உண்டு. இன்றைக்கு உலகம் முழுக்க நாம் போய் பணியாற்றுகிறோம், வேலை செய்கிறோம். அதே போல் வெளியே இருந்தும் பலர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். நாம் ஒரு மிகப்பெரிய உலகமயமாதல் சூழலில் மனிதர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த தொழிலையும் மேற்கொள்ளலாம், எல்லா இடங்களும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய உலகத்தினுடைய நவீன சிந்தனை. ஆனால் தொடர்ந்து யாராவது ஒருவரை எதிரியாக காட்டுவதன் மூலமாக நம்முடைய உண்மையான பிரச்சனைகளிலிருந்து நம்மை திசை திருப்புவார்கள். இளைஞர்கள் இதற்கு எளிதில் ஆட்பட்டு விடுகிறார்கள். இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? உண்மையில் பிரச்சனையினுடைய வேர்களுக்கு தேடி செல்ல வேண்டும். இங்கே எவ்வளவு பேர் படித்து விட்டிருக்கிறோம், ஆனால் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன, எவ்வளோ பேருக்கு வெளியே வேலை கிடைக்கிறது, எவ்வளோ பேர் தமிழ்நாட்டிற்குள் வேலை செய்கிறார்கள். அந்த வேலைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஒரு வருமானம் என்பது எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளவு இருக்கிறது, குறைந்தபட்ச வருவாய் எவ்வளவு, அதிகபட்ச வருவாய் எவ்வளவு, இன்னும் எவ்வளவு பேர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். இப்படித்தான் நாம் அடிப்படையான பல விஷயங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி சீர்தூக்கி பார்த்தால் பிறர் மீதான அந்த வெறுப்பு என்பது மறைந்து போய்விடும். அதோடு மட்டுமல்ல, நாம் முழுக்க முழுக்க அனைவரையும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய, அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த ஒரு சொல்லிற்கு உரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது. அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ ஒரு ஹார்ட் டிஸ்கோ ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் நம்ம கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே இது ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இதே இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதுலேயே பார்த்திங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இதே இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்திங்கன்னா சைபர் க்ரைம் ஃபஸ்ட்டு சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு, இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து
கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறைய இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 பேர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சாலை ஒழுங்கு என்பது இடப்பக்கமாக திரும்ப வேண்டும், வலப்பக்கமாக திரும்ப வேண்டும் என்பது மட்டுமல்ல. இந்த சாலை ஒழுங்குகள் நாட்டுக்கு நாடு கூட மாறுகின்றன. நாம் கீப் லெஃப்ட் என்கிறோம், கீப் ரைட் என்று மேலை நாடுகள் சொல்லுகிறார்கள். பெரும்பாலும் பார்த்தால் அந்த வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் வலது பக்கத்தில் இல்லாமல் இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே சாலை ஒழுங்கு என்றால் எந்த திசையில் திரும்ப வேண்டும், எந்த ஒரு பாதையில் போக வேண்டும் என்பது மட்டுமல்ல, யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு விதமான சாலை ஒழுங்கு தான். பெரும்பான்மையாக மேலை நாடுகளில் பள்ளிக்கூடத்து பேருந்துகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றன. மஞ்சள் நிற பேருந்து வந்தாலே மற்ற பேருந்துகள் மற்ற வாகனங்கள் வழிவிடுகின்றன. ஏனென்றால் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும். எப்போதும் மேலை நாடுகளில் சின்ன பிள்ளைகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் தனியாக ஒரு இடமும் மதிப்பும் கொடுக்கப்படுகிறது. அப்படி பள்ளி பிள்ளைகள், அதனை தாண்டி எது முதன்மையானது? நாம் ஆம்புலன்ஸ் என்று சொல்லுகிறோமே, ஏறத்தாழ நோயாளிகளை ஏற்றிக்கொண்டு அவர்கள் மிக ஆபத்தான இருக்கிற கட்டங்களில் விரைந்து போகிற அந்த வண்டிகளுக்கே சில நேரங்களில் நம் ஊர்களில் போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கிற நிலை வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு கூட அப்படி ஒரு அனுபவம் எனக்கே நேர்ந்தது. கண்ணுக்கெட்டிய தொலைவு வரையிலே வாகனங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. அவற்றுள் ஒன்றாக இந்த ஆம்புலன்ஸ் வண்டியும் நின்று கொண்டிருக்கிறது. உள்ளே இருக்கிறவர், அந்த நோயாளி எந்த நிலையில் இருக்கிறாரோ, மிக விரைந்து போனால்தான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இருக்குமா, அல்லது ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அந்த ஆம்புலன்ஸ் போய் கொண்டிருக்கிறதா நமக்கு தெரியாது. அது தொடர்ந்து ஒலி எழுப்பி கொண்டே இருந்தது. ஆனால் யாரும் வழி விடவில்லை என்பதை விட வழிவிட இயலவில்லை. எல்லா பக்கங்களிலும் வண்டிகள் நிற்கின்றன, எந்த பக்கத்திலும் வழிவிட இயலவில்லை. இறுதியில் எல்லா வண்டிகளும் நகரும் போது தான் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியும் நகர்ந்தது. இப்படி ஒரு காட்சியை, ஒரு அனுபவத்தை நாம் பெற்றோம். இப்படி உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால் இல்லை. பொதுவாக பல நாடுகளில் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியினுடைய ஒலி கேட்டால் மற்ற வண்டிகளெல்லாம் அப்படியே நின்ற இடத்தில் நின்று விடுகின்றன. அதை ஆங்கிலத்திலே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிவிடும் என்று சொல்லி விடுவார்கள். எல்லாம் உறைந்து போய்விடும். அதற்கு மட்டும் தனியாக வழியை விடுவார்கள். இருப்பினும் மிக நெருக்கடியாக சாலை முழுவதும் வண்டிகள் நிற்குமானால் நினைத்தாலும் கூட வழி விட முடியாது. என்ன செய்யலாம்? தாய்லாந்து நாட்டில் இதற்கு முதன் முறையாக ஒரு அருமையான வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய தலைநகரம் பேங்காங் போயிருந்தபோது இந்த காட்சியை நேரிலேயே கண்டேன் என்று ஒரு நண்பர் சொன்னார். என்ன காட்சி அது? அங்கே 4 வழி சாலைகள் 6 வழி சாலைகள் எத்தனை இருந்தாலும்
ஒரு வழிச்சாலை என்பது முழுக்க முழுக்க ஆம்புலன்ஸுக்காக மட்டும் என்று ஒதுக்கியிருக்கிறார்கள். அதுதான் உலகத்திலேயே முதலாக இப்போது அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டம். மிகப்பெரிய சாலை ஒழுங்கு என்று கூட அதனை நாம் சொல்லலாம். பெரும்பாலும் இந்த 6 வழிச்சாலைகளில் ஃபாஸ்ட் ட்ராக் என்பதாகத்தான் அந்த பாதைகள் இருக்கும். இது ஆம்புலன்ஸ் லேன் என்பதே இப்போது நாம் கூகுள் தேடுபொறியிலே பார்த்தாலே தெரியும். தாய்லாந்தினுடைய தலைநகரம் பேங்காக்கில் ஆம்புலன்ஸ் லேன் என்பது முக்கியமான சாலைகளில், குறிப்பாக மருத்துவமனைகளை நோக்கி போகிற சாலைகளில் அமைந்திருக்கின்றன. எனவே எந்த ஒரு வண்டியும் அங்கே தேங்கி நிற்க வேண்டியதில்லை. ஒட்டுமொத்தமாக எல்லா வாகனங்களும் தேங்கி நின்றாலும் கூட இந்த வண்டி தானாக அந்த மருத்துவ வரைக்கும் போய்கொண்டே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பின்பற்றப்பட வேண்டிய ஒரு சாலை ஒழுங்கு என்று சொல்லலாம். நீங்கள் கால ஓட்டத்தில் இதனை மற்ற நாடுகளும் கடைப்பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற எண்ணம் வரலாம். என்ன ஒரே ஒரு தயக்கம் இருக்கும் என்றால், ஆம்புலன்ஸ் எப்போதாவது தான் வரும். எனவே ஒரு ஆம்புலன்ஸ் எப்போதோ வரப்போகிறது என்பதற்காக ஒரு பாதையை முழுவதையும், அந்த ஒரு ட்ராக் என்று சொல்லுகிறோமே, அது முழுவதையும் எப்போதும் காலியாக வைத்திருப்பது நடைமுறைக்கு உகந்ததா என்கிற கேள்வி வரும். இல்லை, மற்ற நேரங்களில் எல்லா வாகனங்களும் போகலாம் என்றால் ஆம்புலன்ஸ் வரும்போது மறுபடியும் தேங்கி நிற்கும். எனவே அந்த ஒரு பாதை பல நேரங்களில் போக்குவரத்தே இல்லாமல் இருந்தாலும் குற்றமில்லை. நாம் நம் நாட்டு மக்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்காக அப்படி ஒரு பாதையை காலியாக வைத்து கொள்ளலாம். அந்த தாய்லாந்து நாடு தொடங்கி இருக்கிற இந்த திட்டத்தை உலக நாடுகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றப்பட வேண்டிய சாலை ஒழுங்காக இது அமைந்திருக்கிறது.